அன்பு உள்ளங்களே, இப்போ பாருங்க, இதில் 4 புள்ளி 4 வருஷம் வைக்கிறோம். 4 புள்ளி 4 வருஷம் வச்சிட்டோமா. இந்த மூளையிலேருந்து இப்படி இழுத்து போட சொல்லுங்க. அதே மாதிரி இப்படி, அதே மாதிரி இந்த மூலையிலேருந்து இப்படி இழுத்து போட சொல்லுங்க. இப்போ என்ன செய்றீங்க, இந்த மாதிரி இதை போடணும். இப்படியே போட்டால் இது சிறு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் ஈஸியாக போட்டு பழகிடுவாங்க. இந்த கோலத்தை ஈஸியாக போட்டு பழகிடுவாங்க. இது 4 புள்ளி 4 வரிசையில் போடுற சுலபமான கோலம். அதுக்கப்புறம் இன்னொரு 4 புள்ளி, நாலு புள்ளி 4 வருஷ குழந்தை போடுறேன் பாருங்கள். இது மாதிரி பிள்ளைகளுக்கு போட கற்றுக் கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த டைமண்டை போட்டு இந்த மூளைக்கு இழுத்துற சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே டைமண்ட் போட்டு இதை சுற்றி இந்த மூளைக்கு இழுத்துறணும். அதே மாதிரி 4 டைமண்ட் 4 சதுரம் வரணும், அதை மூளைக்கு இழுக்கணும். இந்த 4 டைமண்ட் வரணும், அதை மூளைக்கு இழுக்கணும். அதே மாதிரி தான் போடணும். அதே மாதிரி 4 டைமண்ட் இந்த மூளைக்கு இழுக்கிறது ஒரு கோலம். இது ஈஸியாக பழகலாம். பார்க்க கஷ்டம் போல் தெரியும், ஆனால் ஈஸியாக 4 புள்ளி 4 வருஷம் வச்சு இப்படி ஈஸியாக போடலாம். சிக்கல் கோலம் மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. இங்கே பாருங்க, இதில் ஒரு கோழி குஞ்சு வரையலாம். கோழி குஞ்சு மாதிரி ஒன்று வரையலாம். இந்த 4 புள்ளியை சேர்த்து ஒரு வட்டம் போடணும். போட்டோமா, இந்த மேலே இருக்க 3 புள்ளியை விட்டுறணும். விட்டுட்டு இங்கே இருந்து ஒரு கோடு இழுத்து இந்த கடைசி புள்ளிக்கு இழுத்துறணும். அதே மாதிரி இந்த கீழே ஒரு புள்ளியை விட்டுறணும். விட்டுட்டு இந்த புள்ளியிலேருந்து கோடு இழுத்து இப்படி போடணும். போட்டாச்சா, அதுக்கப்புறம் இப்படி இழுத்து இதில் சேர்த்துறணும். அதுக்கப்புறமா அதுக்கு அழகாக போடணும். வாய், கண் போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு சிறகுகள் பார்த்தா முளைச்சி வருது. சிறகு முளைச்ச குஞ்சு. இப்போ இதுக்கு கோழி குஞ்சு இப்படி போடலாம். இது 4 புள்ளி 4 வருஷம் போட்டோமா. அதுக்கப்புறம் ஒரு 4 புள்ளி 4 வருஷம் இப்படி சின்ன சின்ன குழம்பா தான் சொல்கிறேன். 4 புள்ளி 4 வருஷம். இதில் இந்த மூளையில் பூத்தொட்டி போடணும். எப்படி, இந்த 3 புள்ளி இழுத்துட்டு இங்கிட்ட ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு கோடு போட்டு இது பூத்தொட்டி.
இங்கே இருந்து இந்த பூத்தொட்டியில் நடுவில் இருந்து பூச்செடி வரணும் இல்லையா, இங்கே இருந்து இப்படி கோடு போடணும். கோடு போட்டால் அதை பூவாக மாற்றணும். இதை பூவாக போடணும். இது ஒரு பூச்செடி, பூத்தொட்டி இல்லையா. இது என்ன செய்கிறோம், ஒரு இலையா போடணும். பாருங்கள், இது ஒரு இலை. இந்த 4 வரிசையில் பூத்தொட்டி போட்டாச்சு. இதில் நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் 4 வருஷம் தான் அதுக்கு வேணும். இங்கே பாருங்க, இது ஒரு கோலம். இப்போ இன்னைக்கு 4 கோலம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா இதை டிசைன் பண்ணணும்னு நினச்சா பக்கத்தில் சும்மா கோலம் பண்ணணும்னு நினச்சா, சைடில் கோலம் பண்ணணும்னு நினச்சா இப்படி போட்டு வாசப்படில் போடும் இல்லையா, இப்படி போடுங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒரு சின்ன பூத்தொட்டியாக போட்டு இப்படியே இழுத்தாலும் நம்ம என்ன செய்யலாம், வாசப்படியில் போடலாம். வாசப்படிக்கு இப்படி கோலமும் போடலாம். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இருக்க பெரிய கோலமெல்லாம் போட்டு பழகுவோம். இப்போ இந்த கோலத்தை இன்னைக்கு பதிவேற்றுறேன்.